பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாட்டிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஞானம் உள்ளவன் யார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் கர்த்தருடைய நாமத்தை மதித்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களே ஞானம் உள்ளவர்கள். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் காமனா தான் பேசுவார், பல நேரங்களில் பொதுவாக தான் சொல்லுவார். ஆனால் அதை கர்த்தர் எனக்காக பேசுகிறார். இந்த வார்னிங் எனக்கு, இந்த எச்சரிப்பு எனக்கு, இந்த ஆலோசனை எனக்கு, இந்த கட்டளை எனக்கு என்று யார் தங்களுக்கென்று அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே கர்த்தருடைய நாமத்தை மதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை மதிக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் வாக்குத்தத்தங்களை மட்டுமே நாம் நமக்கானதாக எடுத்துக்கொள்ளுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 6வது வசனத்தில், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆண்டவருக்கு என்ன கொண்டு வரலாம்? இப்படி யோசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் 8வது வசனத்தில், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே பாரு, உன் கிரியைகளை எதையுமே மாற்றாம எனக்கு நீ என்ன காணிக்க கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற. நான் உன்கிட்ட சொல்கிறேன், நியாயத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் உன்கிட்ட நான் வேற எண்ணத்தை கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிதான் கர்த்தர் காயினோடு பேசினார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று. அவன் அந்த சத்தத்தை கேட்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தனக்குள்ளவே கொண்டு வரல. அதுதான் ஞானம் உள்ளவன் அவருடைய நாமத்தை மதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அங்கே காயின் கர்த்தரை மதிக்கவே இல்லை. இதனால என்னானது தெரியுமா? அவன் மேல சாபம் விழுந்தது. விசுவாச வீரர்கள் பெயர்கள் எழுதும் போது அதில் காயின் பெயர் அடிபட்டு போனது. காயினை காட்டிலும் ஆபேலுடைய பலி மேன்மையாக எண்ணப்பட்டு ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நோக்கி வருகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வார்த்தையை கேட்டு அசட்டை பண்ணுகிறோமா? வார்த்தையை கேட்டு நிர்விசாரமாக இருக்கிறோமா? அல்லது வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இது எனக்கான ரேமா, என் கூட பேசுகிற வார்த்தை, என்னுடைய வாழ்க்கை மாறும்படி கர்த்தர் எனக்கு தருகிற ஆலோசனைகள், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு தருகிற வாணி, இப்படி நம்மால வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அங்கே நாம் கர்த்தருடைய நாமத்தை மதிக்கிறோம். நம்மை தான் வேதம் சொல்லுகிறது ஞானம் உள்ளவன் என்று. இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட உணர்வடைவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, உம்முடைய சத்தம் எங்களை நோக்கி வரும்போது ஆண்டவர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய நாமத்தை மதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.